வணக்கம் மக்களே. ஒரு அற்புதமான வலையொலியின் வலைப்பதிவில் என்னோட சொந்தங்களை சந்திப்பதில் மாற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக நான் இங்கே வரல, சில பல காரணங்களால் வர முடியலை. ஒரு வழியாக முயற்சி பண்ணி இன்றைக்கி உங்கள் கூட பேச வந்திருக்கேன். என்ன பேச வந்திருக்கேன்னா, இந்த 2025 முடியறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு சில பயிற்சி மற்றும் செயல்களை செய்யணும். அப்படி என்ன செய்யணும்னு பற்றி தான் இந்த அற்புதமான பதிவில் கேட்க போகிறோம். இதில் நிறைய விடயம் பேச போகிறோம். முதல் விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு டைரியோ ஒரு நோட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. அதில் இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி டிசம்பர் 30 வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம், நம்ம என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம், நம்ம சில வாய்ப்புகளை எவ்வாறு சொதப்பி மிஸ் பண்ணிட்டோம், அந்த வாய்ப்புகளை நம்ம ஏன் மிஸ் பண்ணோம், உதாரணமாக சில கேள்விகள், சில தேர்வுகள், சில சோதனைகள் உங்களை பற்றியும் உங்களோட அறிவுத்திறன் பற்றியும் உங்களோட திறமை பற்றியும் இருந்திருக்கலாம். அங்கே நம்ம எப்படி அதை சொதப்பணும், எதனால் சொதப்பணும் அப்படி கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலாம். இப்போ உட்காந்து யோசிங்க. இதை கற்றுக்கிட்டு இருந்தால் அந்த வாய்ப்பை சரி பண்ணி இருக்கலாம். சரி, பரவாயில்ல, அந்த விடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அது மறுபடியும் தேடுனீங்களா? அதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? அது நம்ம எப்படி கற்றுக்கலாம்? அல்லது நமக்கு தான் கூகுள் ஜெமினி இருக்குது, சாட்ஜிபிடி இருக்குது, அதுலேயாச்சும் போயிட்டு சர்ச் பண்ணியாச்சும் பார்த்தீங்களா? அப்படி எதுவும் பண்ணலைன்னா இப்போ உட்காந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னு கணக்காக இருக்கட்டும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? அட்லீஸ்ட் கூகுள் ஜெமினி சாட்ஜிபிட்டியில் போய் பண்ணி பாருங்கள். இது 2வது விடயத்துக்கு போவோமா? அடுத்த விடயம் என்னென்னா, 2024 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணும், எப்படி போகணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணாமல் அதுவாக இழுத்துக்கிட்டு போகிறப்போ சில எதிர்பாரா நிகழ்வுகள் வருத்தத்தை தரும். அப்போ உடஞ்சி போகிறது நீங்கள் தான். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. என்ன பண்ண போகிறோன்னு யோசித்தா மட்டும் போதாது. அதை நீங்கள் நோட்டில் எழுதுங்க அல்லது டைரியில் எழுதுங்க. அந்த இலக்கை நோக்கி பயணிக்க நம்ம என்ன பண்ணணும் அதையும் தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. உதாரணமாக, ஒரு மாணவன் பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணுறான்னு வச்சுப்போம். அந்த இலக்கை அடைய என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தேர்வாக, உதாரணமாக காலாண்டு தேர்வாக இருக்கட்டும், அரையாண்டு தேர்வாக இருக்கட்டும், ஒவ்வொரு தேர்வுக்கும் தனித்தனியாக தயாராகி இறுதி தேர்வுக்கு போனால்தான் அவனால் அந்த இலக்கை அடைய முடியும். இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் சொல்லலாம். நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு இரவு பயணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வழிநெடுக விளக்கு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. உங்ககிட்ட இருக்க கார்லேயோ பைக்லேயோ இருக்க ஹெட்லைட்டில் இருந்து வர வெளிச்சம் போதும் நீங்கள் கடக்க போகிற அந்த 100 மீட்டருக்கு. அதுபோல தான் 1000 கிலோமீட்டருக்கு எதிர்பார்க்காம நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக போனால் போதும். நம்ம இலக்கை கரெக்டாக அடைஞ்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இலக்கை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். உங்கள் இலக்கை அடைவது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை பற்றி சீன தத்துவஞானி லாவோ தெசோ அழகாக சொல்லியிருக்காரு. 1000 மைல்கள் பயணிக்க வேண்டுமென்றால் ஒரு முதல் அடியிலிருந்து தான் தொடங்க வேணும் அப்படின்னு. என்ன சொல்கிறாரு? 1000 மைல் போனாலும் முதல்ல நம்ம அடியை எடுத்து வைக்கிறோம்ல, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அந்த அடியை எடுத்து வச்சிட்டாலே நமக்கு தேவையான இடம் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு ஒரு உந்துதல் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம இலக்கை நம்ம பிரித்து வச்சு தொடங்குவோம். 3வது விடயம் என்னென்னா, லாங் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த 5 வருஷத்தில் எங்கே இருக்கோம், அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு இலக்கை வேண்டும். அதுதான் லாங் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கை எவ்வாறு பிரித்து வச்சுக்கணும் என்பதை சொல்கிறேன். முதல் குறிப்பு, அந்த இடத்துல உங்கள் கூட யார் இருக்கணும், அந்த அடுத்த 5 வருஷம் கழித்து உங்கள் கூட யார் இருக்கணும். உதாரணமாக உங்கள் உயிர் தோழராக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம். நல்ல நிலையில் உங்கள் 2 பேருக்குமே ஒரு அரசு வேலையோ அல்லது தனியார் துறையில் ஒரு மிகச்சிறந்த பதவியிலையோ எப்படி வேணும்னு உங்கள் விருப்பப்படி எழுதிக்கோங்க. 2வது குறிப்பு, எந்த இடத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. உதாரணமாக சில பேர் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர் அங்கேயே வேலை கிடச்சி செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, சில பேர் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க, அல்லது உங்கள் ஊர்லேயே ஒரு கடை வைக்கணும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வைக்கணும், ஒரு பாத்திர கடை வைக்கணும், ஒரு துணிக்கடை வைக்கணும், அல்லது ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த கேள்வியாக இருக்கட்டும், அதையும் எழுதிக்கோங்க. 3வது குறிப்பு, உங்களோட நாளை எவ்வாறு செலவிடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க.
அப்படின்னு எழுதிக்கோங்க. உதாரணமாக சில பேர் விரும்புவீங்க 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும். சில பேர் நான் ப்ராஜெக்ட் வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சில பேர் 24 ஹவர்ஸ் டீ கடை ஒன்று வைக்கணும் ஒரு நல்ல ஹைவேல அப்படி. அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. இப்படி இந்த 3 குரூப்பையும் எழுதி வச்சிட்டிங்கன்னா அதன் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே உருவாகுமே ஒரு உத்வேகம், அது உங்களை அழகாக உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அடுத்து 4வது விடயம் பார்ப்போம். உங்கள் இலக்குக்கான பாதையை நீங்கள் வழிவகுக்கணும். வழிவகுக்காத இலக்குகள் வெறும் பகல் கனவு, புரியுதா? ஸோ அது ஒன்று ஒன்றா எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அந்த இலக்கை அடைய நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இலக்கோட படிநிலைகள் என்ன. உதாரணமாக இந்த பாடங்களை நம்ம முடிக்கணும், இந்த திறமைகளை நம்ம கற்றுக்கணும், அது மாதிரி. சரியா? அது மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது அந்த இலக்கை நம்ம அடைய நமக்கு யாரோட உதவியாச்சும் வேணுமா? இங்கே உதவின்னு சொல்கிறது யாருன்னா, உதாரணமாக தேர்வு நோக்கில் தயாராகும்போது ஒரு ஆசிரியர் உதவியோ ஒரு டியூஷன் டீச்சரோ தேவை. ஒரு போட்டின்னா ஒரு கோச் வேணும், அது மாதிரி சொல்கிறேன். ஸோ அது எப்படியோ எழுதிக்கோங்க. ஒவ்வொரு படிநிலைக்கும் காலக்கெடு விதிங்க. இந்த இலக்கை இத்தனை நாளைக்குள்ளே முடிக்கணும், இத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும். முடித்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கரெக்டாக நகர முடியும். ஒவ்வொரு படிநிலையும் நம்ம முடிக்க நம்மளுக்கு என்ன வேணும். உதாரணமாக இந்த படிநிலையை நம்ம முடிக்க நமக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூலுக்கு போகிறோம்னா நம்மளுக்கு புக்கு பேனா பென்சில் வேணும்ல, அது மாதிரி தான். ஒரு போட்டின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஷூ வேணும்ல, அது மாதிரி தான். அடுத்த அந்த இலக்கை அடைய என்னென்ன தடைகள் வரலாம் அப்படின்னு எழுதுங்க. எல்லா விதத்திலும் யோசிங்க. தடை வரும்போது ஈஸியாக கடந்து போகிறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஏன்னா அந்த தடை உங்களை முடக்கி விடக்கூடாது, இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறேன். அப்படி அந்த தடைகள் வந்தால் அந்த தடைகளை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எழுதுங்க. வெளிப்பாடுகள், அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஒரு மாதத்தில், ஒரு 45 நாள்லையோ, ஒரு 60 நாள்லையோ எப்படி இருக்குது அப்படின்னு எழுத மறக்காதீங்க. இப்போ தானே முக்கியமான விடயத்தை பேச போகிறோம். உங்களோட கவனச்சிதறல்கள் பெரும்பாலும் இந்த யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸையும் பார்க்குற தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு உங்களோட கரியருக்கு உதவியாக இருக்கா? ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்களா? உதாரணமாக என்ன சொல்லணும்னா, நம்ம துறையை சேர்ந்த ஒரு சில விடயங்கள், புது விடயங்கள் இதன் வாயிலாக தான் தெரிஞ்சுப்போம். இது மாதிரி உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுத்ததா? இது தப்பில்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நேரத்தை திருடும் வகையில் இருந்தால் அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அதில் செலவிடுற ஒவ்வொரு நேரமும் உங்கள் மூளைக்கு அது உணவளிக்கும் விதமாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் எனர்ஜியை தேவையில்லாமல் குடிக்கிறதா இருக்கக்கூடாது. அடுத்த விடயம், உங்களோட ஒவ்வொரு படிநிலையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே கொண்டாடுங்க. உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கோங்க. உங்களை நீங்களே சின்ன சின்ன ட்ரீட் வச்சுக்கோங்க. உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், வெற்றியை கொண்டாடணும். நம்மளை நம்ம கொண்டாடணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, சில கட்டங்களில், சில இடத்துல, சில நேரங்களில் ஐயோ நம்ம இதை உண்மையிலேயே முடிச்சுடுவோமா அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிருப்பீங்க, சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் அதை சாதிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் ட்ரீட் தருவதில் தப்பே இல்லை. அடுத்த விடயம் என்னென்னா, உங்களுக்கு கிடச்சிருக்க விஷயங்களுக்கு நன்றியோடு இருங்க. அது உங்கள் தட்டில் இருக்க உணவாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கலாம், நீங்கள் தங்கி இருக்கிற வீடாக இருக்கலாம், நீங்கள் வச்சிருக்க வண்டி வாகனமாக இருக்கலாம், உங்கள் கூட உதவிக்கு இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிற அம்மா அப்பா மனைவியாவோ இருக்கலாம். சற்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு சில பேருக்கு கிடைச்சில்லாமல் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சிறந்தவர்கள் அப்படின்னு நன்றி உணர்வோடு இருக்கணும். அதை ஒரு நோட்டில் நீட்டாக எழுதுங்க. அதில் ஒரு 15 காரணம் இருக்கணும். அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிடுறேன். உங்களோட உடல்நிலை, அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள், அதுக்கு நீங்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு வாய்த்த சோதனைகள், அதை நீங்கள் கடந்த விதம், அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு துணை அல்லது உங்கள் அம்மா அப்பா, எல்லாருக்குமே நம்ம நன்றி உணர்வோடு தான் இருக்கணும், அல்லதுன்னு நான் சொல்லியிருக்கக்கூடாது, சாரி. உங்களது செல்ல பிராணிக்கு நன்றி உணர்வோடு இருங்க. உங்களோட உடன் பிறந்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா இப்போ கடைசியான முக்கியமான விடயம், உங்கள் கேலரிக்குள்ளே போங்க.
ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கிற புகைப்படங்களை பாருங்கள். அதில் தேவையில்லாத உங்களுக்கு வருத்தம் அளிக்கிற புகைப்படங்களை அழிச்சிடுங்க. நல்ல நினைவுகளை சேகரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான புகைப்படமாக இருந்தால் அது ஆல்பம் போட்டு கூட வச்சுக்கோங்க. அழகான நினைவுகள் அல்லவா அது. சொன்ன விடயங்கள் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வலையொலியின் வலைப்பதிவில் இருந்து எம் சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி கலை. நன்றி, வணக்கம்.